Hello friends, என்னோட யூடியூப் சேனல் Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்கான 12 வீக் ஸ்டடி பிளான் பார்த்துட்டு இருந்தோம்ல. அந்த 12 வீக் ஸ்டடி பிளானோட லாஸ்ட் வீடியோ இதுதான். ஓகேங்களா? சோ இத ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுக்கு சில பேருக்கு தெரியும் இன்னும் few வீடியோஸ் இந்த 12 வீக் ஸ்டடி பிளான்ல பெண்டிங் இருக்கே அப்படினு யோசிச்சீங்கன்னா அந்த டாபிக்ஸ்க்கான நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி கவர் பண்ண வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன் இவ்வளவு சீக்கிரம் நம்ம வைண்ட் அப் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு SBI கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எனக்கு டெய்லி கால்ஸ் வருது, SBI பிளானர் போடுங்க மேம், SBIக்கு இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா வீடியோஸுமே இந்த பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் 12 வீக்ஸ் பார்த்த எல்லா வீடியோஸுமே SBIக்கும் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாகத்தான் இருக்கும். பட் அந்த SBIக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக போடுங்க அப்படின்னு கேட்கறதுனால நாளைக்கு SBI ரிலேட்டடான SBI கிளர்க்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இதை வைண்ட் அப் பண்ண போகிறோம். இன்னொன்று நம்ம ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் சேனல்லேருந்து பெய்ட் ப்ராக்டிஸ் கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் எல்லா டாபிக்ஸ்களையும் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் அனுப்பிச்சு வச்சுட்டு அதோட சொல்யூஷன்ஸும் ஆன்சர் கீயும் அனுப்பிச்சு வச்சுட்டு இருந்தேன். அது அந்த PDF கோர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இந்த 12 வீக்ஸ் பிளான்ல இருந்தோ எல்லா டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே கண்டிப்பாகவே உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? அண்ட் அதை தாண்டி இந்த PDF கோர்ஸை வந்து நான் SBIக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த PDF வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது வரும். ஸோ டெஃபினட்டாகவே உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வாங்கணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இந்த டேட்டா சஃபிஷியன்சி வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இதை போஸ்ட் பண்ணிவிடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவோட 12 வீக்ஸ் பிளான் நான் முடிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ டேட்டா சஃபிஷியன்சினா என்ன கைஸ்? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேட்டா சஃபிஷியன்சினா அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னே தெரியல, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா SBI எல்லாம் பொறுத்த வரைக்கும் SBI PO எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சியில் தான் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ் லெவலில் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளர்க்லேயும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டா சஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதை பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி ரிலேட்டடாக பேசிக்ஸ் வீடியோஸ் நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ டேட்டா சஃபிஷியன்சியோட ஒரு சின்ன ஒரு ப்ரஷ் அப் பண்ணிட்டு நம்ம டேரக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த டாபிக் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்குல்ல, மேக்ஸ் ஆப்டிடியூடில் இருக்கிற எல்லா டாபிக்ஸ், எந்த டாபிக் வேணா இருக்கலாம், எந்த டாபிக் கீழேருந்து இந்த டேட்டா சஃபிஷியன்சி வரலாம். அதை தாண்டி இப்போ ரீசனிங் கீழேருந்தும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரீசனிங் கீழேருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் ஆப்டிடியூட்குள்ளே இருக்கிற எல்லா டாபிக்ஸ் வரையும் பேசிக்ஸ் தெரிஞ்சால் தாராளமாக போதும். அந்த மாதிரி ரீசனிங் கீழே இருக்கிற எல்லா டாபிக்ஸ்க்கும் பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா டேட்டா சஃபிஷியன்சி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ டேட்டா சஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு கீழே 2 ஸ்டேட்மெண்ட்டோ 3 ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு, இப்போ என்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா என்னோட நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகும், ஏல எண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருந்தோன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஏல ஸ்டார்ட் ஆகி ஏல எண்ட் ஆகிற மாதிரி அர்ச்சனா இருக்குது, அனிதா இருக்குது, ஏகப்பட்ட நேம்ஸ் இருக்குது. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே பத்தாது. கரெக்டாக? இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட்மெண்ட் 2ல வந்துட்டு இப்போ நடுவில் இருக்கிற லெட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கும் நடுவில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் 2ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் இந்த நடுவில் இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு தனியாக கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. பட் ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணால் என்னோட நேம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, இல்லைன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணால் கண்டுபிடிக்க முடியுமா, இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் கண்டுபிடிக்க முடியும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா நீங்கள் எய்தர் ஆரை சூஸ் பண்ணணும். ஏதாவது ஒன்று வச்சு நல்லா கண்டுபிடிக்க முடியும், அந்த மாதிரி இது ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினை உங்களுக்கு சால்வ் பண்ண முடியுதா, அவங்க கொடுத்துருக்க சப்போஸ் 2 வச்சுமே சால்வ் பண்ண முடியலன்னா 2மே நாட் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நிறைய பேர் பண்ணுற தப்பு கால்குலேஷன் போடுறாங்க. இதுக்கு நீங்கள் கால்குலேஷன் போடவே கூடாது. பெரிய தப்பு பண்ணுறதே அதுதான். கால்குலேஷன் போடாமலே நீங்கள் அதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தரவா தெரிஞ்சதுன்னா தாராளமாக போதும். ஓகேங்களா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்ஸ். இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா
ஓகே, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா, இந்த டாபிக் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இது போதும். ஓகேங்களா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கீழே தான் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் எல்லாம் வருது. ஓகேவா, ஸோ லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. லென்த் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்கான டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா தெரிஞ்சாலே இதுக்கு போதும். ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பேசிக்காக என்னது, டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான் அன்னோன், நமக்கு தெரியாத ஒன்று டிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாகவே அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்பீடும் டைமும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். சிம்பிள் கண்டென்ட், அது ரெண்டும் இருக்கா, தட் இஸ் எனஃப், அப்படி தட் இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு குவான்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடும் தேவை டைமும் தேவை. ஓகேங்களா, இந்த ரெண்டு குவான்டிட்டி இருந்ததுன்னா தாராளமாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரலாம். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் கிராசஸ் அ மேன் ரன்னிங் ஆப்போசிட் டைரக்ஷன் அட் த ஸ்பீட் ஆஃப் 20 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரெயினுக்குன்னு ஒரு ஸ்பீடு, ட்ரெயினுக்கு ஆப்போசிட்ல ஒரு மேன் ஓடி வந்துட்டு இருக்கான், அவனுக்குன்னு ஒரு ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணும், ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷனாக ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பேசிக். ஓகேங்களா, நமக்கு தேவை ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்ன தேவை, டைம் தேவை. டைம் கொடுத்துருக்காங்களா, எஸ் டைமும் கொடுத்துருக்காங்க, 18 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு என்ன சொன்ன தேவை, ஸ்பீடும் தேவை டைமும் தேவை, ரெண்டுமே இருக்கா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தாராளமாக போதும் இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு சஃபிஷியன்ட். பட் இதோட விட்டுறக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் 2ஐயும் நீங்கள் செக் பண்ணணும். இஃப் சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் 2லையும் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா எய்தர் 1 or 2 சூஸ் பண்ணும். இஃப் சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் 2ல உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 போயிடலாம். The train crosses the platform in 36 seconds. This is what time கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, and the length of the platform அப்படின்னு, length of the platform அப்படின்னால டிஸ்டன்ஸ் கீழே தான் வருது, அது கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் தேவைன்னா ஸ்பீடும் தேவை டைமும் தேவை, பட் டைம் இருக்கு, ஸ்பீடு இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதில் ஆன்சர் என்னவா இருக்கும், data in statement alone is sufficient to answer the question, while the data statement 2 alone is not sufficient அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். ஓகேங்களா கைஸ், ஹோப்ஃபுல்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் 1க்குள்ளே போயிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனி இஸ் 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெறும் மேல் எம்ப்ளாயீஸை வச்சு உங்களால் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் எம்ப்ளாயீஸ் கொடுத்துட்டு மேல் எம்ப்ளாயீஸும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் கிடச்சிடும். பட் அதுவும் நமக்கு கொடுக்கல. கரெக்டாக, ஸோ கண்டுபிடிக்க முடியுமா, முடியவே முடியாது. கரெக்டாக, இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா the number of male and female employees decreased by 10% and 20% respectively, then the ratio of male to female employees is 5:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு டிக்ரீஸ்டு பை 10%, மேலேயும் ஃபீமேல் எம்ப்ளாயும் 10% 20% டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தவங்களுடைய டேட்டா மேல் எம்ப்ளாயி இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டு அதுலேருந்து 10% மைனஸ் பண்ணால் கூட நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஃபீமேல் எம்ப்ளாயி மட்டும் கண்டுபிடிக்கணும். பட் இந்த எதுவுமே டேட்டா கொடுக்கல, வெறும் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. ஓகேங்களா, ஏன்னா இல்லை எதுலேருந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தனியாக வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணால் கண்டுபிடிக்க முடியுமா, எப்படி கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் வந்து 1000 கொடுத்துட்டாங்களா, 1000லேருந்து 10% கம்மி பண்ணாங்கன்னா எவ்வளோ ஆகும், 1000ல் 10%ங்கிறது 100, ஸோ 900 ஆகிடுமா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, அதாவது ஸோ 900 டிவைடட் பை கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்லேருந்து 20% கம்மி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் தான் நமக்கு எவ்வளோங்கிறதே கேட்டிருக்காங்க. கரெக்டாக, ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. ஸோ அந்த ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்லேருந்து 20% கம்மி பண்ணுறாங்கன்னா 80%. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இதை 80x by 100ன்னு போட்டுக்கலாமா. 80% 80x by 100 ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வச்சு உங்களால் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது தான் என்னது, ஃபீமேல் எம்ப்ளாயி, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். கால்குலேஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரெண்டையும் கம்பைன் பண்ணால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா given in both the statements or necessary, E statement is the answer. The data given in both the statements are necessary to answer the question அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ரெண்டையும் கம்பைன்
பண்ணாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. ஓகேங்களா கைஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த 2 digit பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 2 digit நம்பர் இருக்கான், பாசிட்டிவ் நம்பராக இருக்கான், அந்த நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர், அதாவது XY அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நமக்கு அட்லீஸ்ட் ஸோ இது ஏதாவது க்ளூஸை வச்சு கண்டுபிடிக்க முடியுதா அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் இஸ், சாரி கைஸ், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் இஸ் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் இஸ் 10 அப்படின்னு என்ன அர்த்தம், x plus y is equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், product of the digit is 16 அப்படின்னு இருக்கு. product of the digit is 16 அப்படின்னு இருக்குன்னா xy is equal to 16 அப்படின்னு இருக்கு. கரெக்டா, இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது கைஸ், ரெண்டு அன்னோன்ஸ் இருக்கு. x plus y is equal to 10 அப்படின்னு ஒரு அன்னோன் இருக்கு, xy is equal to 16 அப்படின்னு ஒரு அன்னோன் இருக்கு. கரெக்டா, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியா வச்சிங்கன்னா நம்மளால கண்டிப்பாகவே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியா வச்சா நம்மளால டெஃபினட்டாவே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே அன்னோனாக இருக்குது, ரெண்டையும் கம்பைன் பண்ணாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அந்த 2 digit பாசிட்டிவ் நம்பரை. ஸோ ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கிவன் இன் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின் அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே பார்க்குறீங்கல்ல. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சம் அட் 2% per annum after 2 years and சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சம் அட் 4% per annum after 4 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்குன்னு ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் வந்துட்டு ரெண்டுக்குமே ஒரே சம் தான், ஒரே சம்னா பிரின்சிபல் ரெண்டுக்குமே சேம் தான். ஓகேங்களா, பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மாறுது, நம்பர் ஆஃப் இயர்ஸும் மாறுது. அவங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிக்கணும்னாலும் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னாலும் நமக்கு பிரின்சிபல் தேவை, அந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னாலும் பிரின்சிபல் தேவை. ரெண்டுக்குமே மொத்தத்தில் நமக்கு என்ன தேவை, பிரின்சிபல் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இல்லை அன்னோன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சனால வேலை முடிஞ்சது. பிரின்சிபல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே வேலை முடிஞ்சது. உங்களால் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னாலே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தாராளமாக இட்ஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும், அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, வேலை முடிஞ்சுதா? ஸோ பிரின்சிபல் மட்டும்தான் நமக்கு தேவை, சேம் பிரின்சிபல்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, சிம்பிள் கண்டென்ட் தான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள வாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சம் அட் 3% per annum after 2 years is 22.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் இந்த ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியும். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் உடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, PR² by 100² அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு, டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸும் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 22.5ன்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், அதுதான் மெயின் தேவை. கரெக்டா, பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 22 எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதுலேருந்து பிரின்சிபல் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் தானே. டிஃபரன்ஸ் 22.5ன்னு கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 3ன்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பிரின்சிபல் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பிரின்சிபல் கண்டுபிடிச்சாலே கண்டிப்பாக அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கரெக்ட் தானே கைஸ்? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் சஃபிஷியன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் சஃபிஷியன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சம் அட் 5% per annum, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் என்னன்னு கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்முலா என்னது, PNR by 100. கரெக்டா, ஃபார்முலா இல்லைனா நம்ம பர்சன்டேஜ் மெத்தட் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, N கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க. இதுல நம்மளால பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடியுமா? பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமா? ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு தாராளமாக சஃபிஷியன்ட். ஓகே, நெக்ஸ்ட் க்ளூக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, த சம் அமௌண்ட்ஸ் டு ருபீஸ் அப்படின்னா என்ன, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் 4% per annum after 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து டெஃபினட்டாகவே உங்களால் பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடியும் தானே கைஸ், கரெக்டா? ஸோ இந்த இது மூலமாகவும் நம்மளால பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 3 இதை வச்சும் நம்மளால தனித்தனியாகவே பிரின்சிபல் கண்டுபிடிச்சாச்சுன்னா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் நம்மளால டெஃபினட்டாகவே பிரின்சிபல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே தனித்தனியாகவே நமக்கு தாராளமாக என்ன. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த 3, இதில் 3ல ஏதாவது ஒன்று இருந்தாலே நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இதோடைய ஆன்சர், ஓகேங்களா கைஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, how many men alone can complete a piece of work in 8 days அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? எவ்வளோ நம்பர் ஆஃப் மென் தேவை ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை 8 டேஸில் முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் மென் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? கொஸ்டினை நம்ம தெளிவாக புரிஞ்சாச்சா, எவ்வளோ நம்பர் ஆஃப் மென் தேவை 8 டேஸில் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, இதுதான் கொஸ்டின், ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ இப்போ மென் ரிலேட்டடாக நமக்கு ஒரு டேட்டா கிடச்சிருச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தாராளமாக போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 4 men, அதாவது என்ன கொடுத்துருக்காங்கிறத நான் ஜஸ்ட் அப்படியே எழுதிட்டே வரேன், ஓகேங்களா? சாரி கைஸ், 4 men plus 6 women plus 16 children can complete a work in 12 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ மென் 8 டேஸில் முடிப்பாங்கிறத உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினட்டாகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியாது, கரெக்ட் தானே கைஸ்? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடலாம். a man does double the work a woman does அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? man does double the work woman does அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் and child does half the work a man does அப்படின்னு என்ன அர்த்தம்னா child does of the work man does அப்படின்னு கொடுத்துருக்காங்க. child does of the work man does அப்படின்னா 2 child is equal to, அதாவது 2 child is equal to men அப்படிங்கிறதா நமக்கு இதுலேருந்து தெரிய வருது, ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது, ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்மளால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமானா டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ நீங்கள் இந்த இது இருக்குல்ல, men is equal to 2 women கொடுத்துருக்காங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தானே கைஸ்? men is equal to 2 women கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா விமன் இருக்கிற இடத்துலலாம் மென்னை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி இந்த சில்ட்ரன் இருக்கிற இடத்துலலாம் இந்த, அதாவது இங்கே இந்த விமன் பிளேஸில் இருக்கிறத மென்னால் ரீப்ளேஸ் பண்ணலாம், சில்ட்ரன் பிளேஸ்லையும் இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ், இந்த கொடுத்துருக்கிற இந்த டேட்டாஸை வச்சு நம்மளால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாத்தையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மென் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கிடச்சிருமா? அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சதுனாலே how many men alone can complete a piece of work in 8 daysங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் ஒரு கான்செப்டுவலாக நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவ்வளோதான், ஓகேவா? இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வாங்க. 6 men can complete the same piece of work in 12 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? 6 men can complete the same piece of work in 12 days. இது எந்த கான்செப்டில் வருதுன்னா, நம்ம என்னோட டைம் அண்ட் ஒர்க் வீடியோ என்னோட சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பார்ட் 1 and 2ல் இதுதான் நான் டீச் பண்ணியிருப்பேன். அதாவது பர்சன் P1 D1 H1 is equal to P2 D2 H2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன் நான். இதில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அதுதான் மென், ஓகேங்களா? 6. நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னது, how many men can complete a piece of work in 8 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பர்சன்ஸ் தான் நம்பர் ஆஃப் மென்னு, 8 days. ஸோ இதை வச்சு நம்பர் ஆஃப் மென்னை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தானே? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கண்டிப்பாகவே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அலோனும் பத்தும், அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், கரெக்ட் தானே கைஸ்? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்களேன். ஒன்லி 1 இல்லை, ஒன்லி 2 இல்லை, ஒன்லி 3 கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியும்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னதுன்னா நன் ஆஃப் தீஸ். ஆக்சுவலி எப்படி வந்திருக்கணும்னா both 1 and 2. இதில் ஆன்சர் என்னதுன்னா both 1 and 2 or 3 alone அப்படிங்கிறத, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணியிருக்கலாம். போத் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆர் 3 alone அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷனே இல்லை. அதனால நீங்கள் நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா கைஸ்? ஃபைன், ஓகே, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ காலேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா?
எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் ரீட் பண்ணலாம். ஆவரேஜ் இயர்லி ஃபீஸ் பெர் ஹெட் of the entire students of the college consisting of 2 different departments ECE and CSE is rupees 23,850 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமே அந்த காலேஜில் ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது, ECE CSE. அதில் மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க எவ்வளோ ஃபீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபீஸோடைய ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 23,850 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் இயர்லி ஃபீஸ் per head of ECE students வந்து 38,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. CSE students வந்துட்டு 21,800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்மளால் கண்டிப்பாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியுமா, எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால அதை வச்சு டெஃபினட்டாகவே கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட் தானே கைஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. ஆவரேஜ், அதாவது ECE ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆவரேஜ் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, CSE ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆவரேஜ் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது பண்ண முடியுமா? அந்த ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ECE ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 82. பட் ஆனால் அந்த காலேஜில் ECEயும் இருக்குது, CSEயும் இருக்குது. CSE ஸ்டூடெண்ட்ஸ்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடலாம். கரெக்டாக? பட் CSE ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோங்கிறது தெரியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3யும் நமக்கு கண்டிப்பாகவே தனியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட். இப்போது நம்ம எதையாவது நம்ம கம்பைன் பண்ணி, இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், ஒன்லி 1, ஒன்லி 2, எப்படி இல்லை ஆப்ஷன்ஸையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் நீங்கள். ஒன்லி 1, ஒன்லி 2, ஒன்லி 3, இது மூணுமே நமக்கு பாசிபிளே கிடையாது. கரெக்டாக? ஸோ ரிமைனிங் இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் என்னது? 1, 2 and 3 டுகெதர் ஆர் போத் 1 and 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், போத் 1 and 2. இது 5 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தானே கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ போத் 1 and 2, 1 and 2வையும் கம்பைன் பண்ணால் நம்மளால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபஸ்ட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்த ஃபீஸ் பே பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ECE CSE ரெண்டும் சேர்ந்த ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, தனித்தனி ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கண்டிப்பாக நம்மளால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. பட் மூணையும் கம்பைன் பண்ணால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னா எஸ், கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பாருங்கள், நம்பர் ஆஃப் ECE ஸ்டூடெண்ட்ஸ் 82 கொடுத்துட்டாங்களா, அது மாதிரி ஆவரேஜ் அவங்களுடைய ஃபீஸ் பே பண்ணுறதும் 38,000 கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி CSE ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆவரேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதும் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாருமே சேர்ந்து ஃபீஸ் பே பண்ணுற ஆவரேஜும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த நம்பர் ஆஃப் ECE ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேட்டாவையும் வச்சு கம்பைன் பண்ணி நெக்ஸ்ட் இந்த இதையும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாகவே இப்போ இதையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் CSE ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் CSE ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செகண்டையும் தேர்டையும் கம்பைன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கம்பைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செகண்டையும் ஃபஸ்ட்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் CSE ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருவாங்களா? நம்பர் ஆஃப் CSE ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, நம்பர் ஆஃப் ECE ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ECE ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் CSE ஸ்டூடெண்ட்ஸை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிட போகிறாங்க. ஸோ மூணையுமே நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா திரும்பியும் சொல்லுவேன், கால்குலேஷன் பண்ணாதீங்க. நம்ம மென்டலி ஓகே இதையும் கம்பைன் பண்ணால் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுவும் ஒரு டிப் தான். ஆப்ஷன்ஸில் நன் ஆஃப் தீஸ் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா வேலையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வச்சே நம்ம கம்பைன் பண்ணி எது செட் ஆகுதோ அதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 3 டுகெதர் மூணையுமே கம்பைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேட்டா சஃபிஷியன்சியோட லாஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த இதுக்கு நம்ம உங்களுக்கு மென்சுரேஷன் டாபிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? திரும்பியும் சொல்கிறேன், மென்சுரேஷன் டாபிக் நீங்கள் தெளிவாக கரைச்சி குடிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மென்சுரேஷனுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே டேட்டா சஃபிஷியன்சி டெஃபினட்டாக ஆன்சர் பண்ண முடியும். பட் அந்த பேசிக் தெரியாமல் வெறும் ஃபார்முலா மட்டும் மக்கடிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களால் டெஃபினட்டாகவே டேட்டா சஃபிஷியன்சி ஆன்சர் பண்ண முடியாது. என்னோட சேனலில் மென்சுரேஷனுடைய எல்லா டாபிக்ஸ்க்குமே பேசிக்ஸ் எல்லாமே எப்படி ஈஸியாக புரிஞ்சு படிக்கிறதுங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், கண்டிப்பாக பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லா டாபிக்ஸுமே விடாமல் பேசிக்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க். கெப்பாசிட்டினா என்னது? வால்யூம். அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டேங்க் உடைய ஃபார்முலா என்னது? πr²h அப்படிங்கிறதான் வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டு டேட்டா, அந்த ரேடியஸ் ஹைட் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிள் ஆஸ் தட், அவ்வளோதான். ஓகேங்களா?
ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரலாம். ஏரியா ஆஃப் த பேஸ் இஸ் 15,400 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த பேஸ் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறது புரியணும்னா உங்களுக்கு பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கணும். ஒரு சிலிண்டர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக இது இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஸோ சாரி கைஸ். ஓகே ஃபைன். ஒரு சிலிண்டர் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். பேஸ் அப்படிங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் பேஸ். கரெக்டாக பேஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஒரு சர்க்கிளாக இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் த பேஸ் அப்படின்னா ஒரு சர்க்கிள், அந்த பேஸ் அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சர்க்கிளோடைய ஏரியா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சர்க்கிளோடைய ஏரியாவுடைய ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15,400 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பை ஆர் ஸ்கொயர்லேருந்து உங்களால் ஆரை கண்டுபிடிக்க முடியும், பட் ஹச்சை கண்டுபிடிக்க முடியாது தானே. ஸோ இந்த வெறும் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் சஃபிஷியன்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்குள்ளே வாங்க. ஸ்டேட்மெண்ட் 2க்குள்ளே வந்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த டேங்க், டேங்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிலிண்டர், ஹைட் ஆஃப் த டேங்க் இஸ் 2 times the radius அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன்லேருந்து அவங்க கொடுத்துருக்கிறது h is equal to 2r அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே வச்சுக்கோங்க. இது இல்லை ஹச்சும் கொடுக்கல ஆரும் கொடுக்கல, ரெண்டு அன்னோனுமே நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ டெஃபினட்டாகவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அதை ஒன்று மட்டும் தனியாக வச்சு நம்மளால் டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள வாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ். அகைன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ்னாலும் பேஸ் இஸ் a circle. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் உடைய ஃபார்முலா என்னது? 2πr. ஸோ 2πr is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா 440 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் ரேடியஸ் வேணால் உங்களால் கண்டுபிடிக்க முடியலாமே தவிர ஹைட் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு தேவை ஆரும் தேவை ஹச்சும் தேவை. ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட்டையுமே தனித்தனியாக வச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாகவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டேரெக்டாகவே இப்போது இதுக்குள்ளே வந்துடுங்க. லைக் என்ன சொல்கிறது, ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒன்லி 1 இட்ஸ் நாட் பாசிபிள், ஒன்லி 2 இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 இருக்குது. டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 அண்ட் போத் 2 and 3 அப்படின்னு இருக்குது. ரெண்டு. ஸோ எது நமக்கு கரெக்டாக இருக்கோ இதில் எதுவுமே இல்லாமல் நன் ஆஃப் தீஸும் இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 1 and 2ஐயும் கம்பைன் பண்ணால் நம்மளால் முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆர் கண்டுபிடிக்கலாமா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா h is equal to 2r அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ரேடியஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணால் கண்டிப்பாக வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி 2ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சாரி கைஸ், ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த ரேடியஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாமா? அதே மாதிரி செகண்ட் தேர்டையும் கம்பைன் பண்ணாலும் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 and both 2 and 3 ரெண்டையுமே தனித்தனியாக நம்ம கம்பைன் பண்ணாலும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டேங்க்? நீங்கள் திரும்பவும் சொல்கிற கால்குலேஷன் பண்ண வேண்டாம், பேசிக்ஸ் தெரிஞ்சாலே தாராளமாக போதுமானது. ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் போத் 1 and 2 and both 2 and 3 அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இதோட இந்த டேட்டா சஃபிஷியன்சி வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இப்போ டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ் சேனலுடைய பிடிஎஃப் கோர்ஸ் வந்து வாங்கியிருக்கவங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப் எல்லாமே வீக்கெண்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சு வைக்கப்படும். அண்ட் தென் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த பிடிஎஃப் கோர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இட்ஸ் ஒன்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த பெய்ட் ப்ராக்டிஸ் பிடிஎஃபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.